எவ்ரிவன். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, குண்டுவோட ஹெல்த் அப்டேட் குடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்றேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ YouTubeல. ஆம் எல்லாருமே வந்து கேட்குறீங்க, குண்டு ஏன் ஒல்லி ஆயிட்டான்? குண்டு ஏன் ஒல்லி ஆயிட்டான்னு. ஸோ அதுக்கு அடுத்த கிளாரிஃபிகேஷன் குடுக்கறதுக்காகவே நான் இந்த வீடியோ இன்னைக்கு ரெக்கார்ட் பண்றேன். குண்டு ஏன் ஒல்லி ஆயிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒன் டைம் வாமிட்டிங் பண்ணிட்டான். அண்ட் தென் ஒன் டைம் வந்து அவனுக்கு லூஸ் மோஷன் ஆச்சு. அவனே அந்த வீடியோல சொல்லியிருப்பான் இல்லையா, டமால் டுமில்னு போட்டேன்ட்டு. ஸோ அந்த மாதிரி அவனுக்கு ஆனதுனால அவனுக்கு கொஞ்சம் வந்து வெயிட் குறைஞ்ச மாதிரி, ஒல்லியான மாதிரி எனக்குமே தெரிஞ்சா நானுமே பயந்துட்டு உட்காந்து ரொம்ப சேடா உட்காந்து யோசிச்சுட்டே இருப்போம். ஐயோ என் குண்டு ஏன் ஒல்லி ஆயிட்டான், மற்ற நான் எல்லாம் சப்பியா இருக்கேன், என் குண்டு ஏன் இப்படி ஆயிட்டான்னு நானுமே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணேன். இன்னைக்கு காலையில கூட ஒரு 1 hour ஒருத்தரை வந்து நான் சாவடிச்சேன். ஏன் ஒல்லியா இருக்கான் அப்படின்னு கேட்டு. ஏன்னா நான் வெயிட்டே செக் பண்ணாம நானே நினைச்சிட்டு இருக்கேன் அவன் வந்து ஒல்லி ஆயிட்டான்ட்டு. ஆனா விஷயம் என்னன்னா, சார் வந்து நீட்டமா வளர்ந்திருக்காரு. வெயிட் வந்து இன்னைக்கு வேக்சினேஷன் போட போது தான் நாங்க பார்த்தோம். இன்னும் ஒரு 500 kilograms எக்ஸஸா இருந்தா ஒபேஸ் கேட்டகரியில போயிடுவான் போல. ஸோ வந்து அவன் வந்து பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் பப்ளி சப்பியா தான் இருக்கானா. நமக்கு தான் வந்து பார்க்கறதுக்கு அவன் வளர்றதுனால அப்படி தெரியுது அப்படின்னு வந்து டாக்டர் சொன்னாங்க. ஸோ அதை கேட்ட உடனே எனக்கு நிம்மதியாயிடுச்சு. என் குழந்தை வந்து கரெக்டான வெயிட்ல இருக்கான்ட்டு. குழந்தைங்க வாங்க ப்ளீஸ். சார் வந்து ரொம்ப பிஸியா இந்த கிண்ணத்தை வச்சு விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ வந்து யாருமே வந்து பயப்படாதீங்க. ரொம்ப வந்து ஃபீல் பண்றீங்க. குண்டு ஒல்லி ஆயிட்டான், ஒல்லி ஆயிட்டான்னு. அவன் வந்து கொஞ்சம் நீட்டமா வளர்ந்து அதுக்கப்புறம் பப்ளி ஆவான் போல. ஸோ அந்த மாதிரி ஆகுவான். ஸோ அதனால யாரும் பயப்பட வேண்டாம். பட் இன்னொரு விஷயம் நான் இதில் ஷேர் பண்ணி ஆகணும். ஏன்னா நான் இனிமேல் போட போகிற ஃபியூச்சர் வீடியோஸில் அது நல்லாவே தெரியும் அவனோட ஹெல்த் ப்ராப்ளம். ஸோ அதை வந்து நானேவே ஒரு வீடியோவாக போட்டு அட்ரஸ் பண்ணிடுறது நல்லது அப்படின்ட்டு நான் வீடியோவாக போடலாம் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவே ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஹாலில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். சார் வந்து ஏசி வேணும், கிளிங் வேணும்னு உள்ளே வந்துடுவான். உள்ளே வந்தவன் பாஸ்ட் 2 days என்ன பண்ணுறான்னா, உச்சா போயிட்டு அது மேலே படுத்து விளையாண்டு தண்ணி நினச்சி தென்னு அடிச்சு விளையாடுவான் இல்லையா, அந்த மாதிரி அடிச்சு விளையாண்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த யூரின் வந்து இங்கே பட்டு அது மேலே படுத்து விளையாண்டதுனால அவனுக்கு அந்த பாடியிலலாம் வந்து யூரின் பட்டு ஒரு மாதிரி பிம்பிள்ஸ் மாதிரி வந்துருச்சு. கழுத்தெல்லாம் பிம்பிள், ஆம்பீட்ஸ் எல்லாமே பிம்பிள், அப்புறம் வால் கிட்டலாம் பிம்பிள்ஸ் மாதிரி என் குழந்தைக்கு வந்துருச்சு. அதை பார்த்தோன்னே நான் ரொம்பவே பயந்துட்டேன். ஸோ அதனால ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நாங்கள் கேட்டோம் இந்த மாதிரி. அப்புறம் அவங்க தான் சொன்னாங்க, இவன் இந்த மாதிரி பண்ணதுனால தான் அவனுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் எங்க எடுத்துட்டு வர? டென்ஷன் பண்ணாத, போ நான் பேச்சுக்கா. ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காது வேற அரிக்குது எனக்கு. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆச்சு சொல்கிறேன் நான் பார்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி என்ன அவனுக்கு கழுத்தெல்லாம் பிம்பிள்ஸ் மாதிரி வந்துருச்சு. அது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏதோ ஆயிடுச்சு என் குழந்தைக்கு. ஸோ அதனால அவனுக்கு வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் போகிறதுக்கு இந்த மருந்து ஒன்று கொடுத்துருக்காங்க டாக்டர். ஸோ இந்த மருந்தை வந்து சார் போடுவார். அதுக்கப்புறம் வந்து அந்த மருந்து போட்டு சரியாகலைன்னா ஒரு டேப்லெட்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேப்லெட்ஸை வந்து கொடுக்கலான்ட்டு நானும் அவனை காட்டலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோவில். பட் சார் இஸ் நாட் கோஆப்ரேட்டிவ். கடைசியில என்ன இப்படி தட்டு விட்டுட்டீங்களேடா, கூப்பிட்டா வரல, தட்டுனா வச்சு வந்தானேன்ட்டு. இங்க வாடா தக்காளி. ஸோ ஃபேன்ஸுக்கு காட்டணும் இல்லையா உனக்கு என்ன ஆச்சுன்னு. வா, இஸ் நாட் கோஆப்ரேட்டிவ். ஸோ அதனால அதை காட்ட முடியல. ஸோ மேபி இந்த அப்கமிங் வீடியோஸில் நீங்களே அதை பார்ப்பீங்க. குழந்தைக்கு இங்கெல்லாம் வந்து புண்ணு மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து முழுக்க என்னோட தப்பு தான். நான் தான் வந்து அவனை வந்து 1000 ஐ வச்சு கண்காணிச்சிருக்கணும். என் பெட்டை ஓட்ட போட்டுட்டு இருக்கான் அந்த பக்கம். டேய் தக்காளி, நான் எவ்வளோக்கு எவ்வளோ டீசென்ஸாக நடந்துக்கணும்னு நினைக்கிறேன் வீடியோவில். ஆனால் இவன் என்னை வந்து வில்லியாவே காட்டிட்டு இருக்கான். இப்போ பாரு, இங்கே வா தக்காளி, ஒரு நிமிஷம். அம்மா தூக்கி பிள்ளைய வா. முடியலடா. இங்க வாடா. ஓகே ஃப்ரெண்ட்.
ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அப்டேட். அவன் வந்து கோஆப்ரேட்டிவாக இல்லை, உங்கள்கிட்ட காட்டலான்னு பார்த்தா. ஸோ இந்த மருந்து போட்டு ஒரு 3 டேஸ் பார்ப்போம். 3 டேஸில் சரியாயிடுச்சுன்னா பிரச்சனை ஓகே. அதனால இங்கெல்லாம் அவனோட ஹேரை வேற ஷேவ் பண்ணியிருக்காங்க. அதனால வீடியோஸ்ல இனிமேல் அப்பட்டமாக தெரியும் சாருக்கு வந்து அங்கே புண்ணு இருக்கிறது. அதனால யாரும் அவனுக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு யாரும் பதறாதீங்க. அது வந்து சரியாயிரும். இனிமேட்டு வந்து அவனை இதுவுமே சொல்லியிருக்காங்க, அவன் வந்து நார்மலான கிட் இல்லை, அவன் கொஞ்சம் ரொம்பவே ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கான், நீங்கள் தான் அதை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து அங்கே ஓடுறது, அங்கேருந்து இங்கே ஓடுறது பண்ண தான் செய்வான். நம்ம ஒன்றும் செய்ய முடியாது மக்களே. கொஞ்சம் கூட அம்மா பேச்ச மதிக்கிறதே கிடையாது. இதுவே அவங்க அப்பா கூப்பிட்டா டிக் டிக் டிக்னு ஓடி வருவான். தாய்னா மட்டும் என்ன, தாய்னா இழிச்சவாயா, இழிச்சவாயா. தக்காளிக்கு பார்த்தீங்கன்னா, தக்காளி காட்டு. ஸோ நீங்க பாருங்க கழுத்தை பாருங்க. ஸோ புண்ணாகி போச்சு என் குழந்தைக்கு. பட்டுளி அம்மு சின்ன பட்டுளி சொல்ல சரியா பேருண்டி பிள்ளைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இவனோட ஹெல்த்தை பற்றி நான் அப்டேட்ஸ் அப்பப்போ போடுறேன். பாய்.